அரசாங்கத்தால எந்த இதுவும் வரையில சாப்பாடுன்னு சொல்லி எந்த அரசாங்கம் செய்யல. அதே மாதிரி எங்களுக்கு கடத்தொழில் அப்ப இந்த குழந்தை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கை குழந்தைகள் எல்லாம் இருக்குமா சாப்பாடு? ஓகே, தொடங்குவோம். என்ன உறவுகளுக்கும் உயிர்களுக்கும் வணக்கம். பெங்கால் சூறாவளியின் கள நிலவரத்திலிருந்து நான் உங்கள் ஊர்க்குருவேன். நாங்கள் இன்றைக்கு எங்கே பறந்து வந்தாங்கன்னு சொன்னால், பருத்துறையில் கற்கோளம் ஸ்கூல் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் பறந்து வந்தாங்க. ஏன் இங்கே பறந்து வந்தாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ அனர்த்த நிலையில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு பாடசாலையிலையும் சரி, ஒரு ஆலயத்துலேயும் சரி, நிறைய மக்கள் தங்கி இருக்காங்க. ஏன்னு சொன்னால், அவங்க வீடுகளுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கின்றபடியா அங்கே தங்க முடியாதபடியாக எல்லோரும் இடம்பெயர்ந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போவும் நிறைய பேர் நீங்கள் ஜப்னாவில் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்தளவு தூரத்துக்கு இப்போ பருத்துறையிலையும் கற்கோளம் மற்றது புனித நகர் பகுதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் கற்கோள மக்கள் இந்த ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே நான் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதுகாப்பு அமைச்சர், ஸ்ரீலங்காண்ட பாதுகாப்பு அமைச்சரை பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கார். அந்தளவு தூரத்துக்கு மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்படியே நாங்கள் மக்களின் நிலையை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்றதுக்கும் அவைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தாங்க. ஓகே, வாங்க மக்களின் நிலையை உண்மை நிலவரத்தை அவைகள்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடு விட ஆக்களை கூட்டிக் கொண்டு வாங்க மண்டபத்துக்கு வாங்க, லீஸ் மண்டபத்துக்கு வாங்கன்னு சொல்லி அங்க அங்கேயும் சாப்பாடு எல்லாம் கன நேரம் இருந்து குழந்தை பிள்ளைகளோட இருந்து இந்த மலைக்குள்ளே வசூல் இங்க விட்டு இங்கேயும் இருந்து சாப்பாடு பெரியாக்கள் இளம்பொடிகளுக்கு சாப்பாடு கேட்கல. 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், வயசு ஊனாக்கெல்லாம் இருந்தது. பேட்டக்காரெல்லாம் அந்த டைம் குளிச ஊராக்கெல்லாம் இருந்தது. சாப்பாடு வருதுன்னு சொல்லி 4:30க்கு தான் சாப்பாடு வந்தது. இப்ப கடத்தொழில் சங்கம் செய்தால் ஒன்று மருந்தரும் செய்யும். கடத்தொழில் மற்ற எத்தனையோ உத்தியோகத்தர் இருந்தவன், எல்லா உத்தியோகத்தரும் இருந்தேன். நினைச்சிருந்து இந்த கடை திறந்து குழந்தை பிள்ளைகளுக்கு நான் சொல்லி 50 ரூபாய் பிஸ்கெட் வேண்டி கொடுத்துருக்கேன். 50 ரூபாய் பிஸ்கெட் வேண்டி. அதே மாதிரி விடிய இன்னைக்கு காலமா ரோட்ட வந்தவன் ஒரு ஆள் குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேண்டி தரலாம் சொன்னேன். வெளியில இருந்தாங்க, தங்கி இருந்தாக்களுக்கு தான் தெரியும். அது வெளியால இருந்து அங்க ஜிய சாப்பாடு சொல்லிட்டா நீங்க ஒண்ணு கொடுக்க நான் சொல்லிடுறேன். சரி, அதை நாங்க குழந்தை பிள்ளை நேற்றிடாவு தந்த பான் பழம்பான் பழைய வயசு நாங்க பெரியாக்கள் சாப்பிடுறோம். இப்ப எங்கடா குழந்தை பிள்ளைகளுக்கு பழம்பான் கொடுத்தா என்ன நடக்கும்? மற்ற எந்த நேரம் ஆமியும் தாங்க சாப்பாடை கொண்டு தாங்கள்லாம் நீங்க சாப்பிடணும். நாங்களே ஆமி இப்படியே சாப்பாடு கொண்டு தெரியும் தாங்க சாப்பிடணும். அப்ப அதுல கூட அவையில் சாப்பாடு கொடுக்க வர்றாக்களையும் வெளியில இருக்கிறாக்கள் மறிக்கணும். பிறகு நான் அவர் இல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு 30 வனசு வேண்டி தாங்கன்னு சொல்லி குழந்தை பிள்ளைகளுக்கு பனசு வேண்டி அந்த சூடாம இருந்தாங்க. இப்ப பார்த்தாக்கிறேன் மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கு. ஒரு சங்கம் அரசாங்கம் ரீதியில ஒண்ணு பிரைவேட்டா தான் சாப்பாடு வசதியில செய்யும். அரசாங்கத்தால இந்த எதுவும் கிடையாது. அப்ப இதுல இப்ப யார் ஒரு அமைச்சர் பாத்துட்டு போறாரு. அமைச்சர் இந்த இது யார் வந்தது? பாதுகாப்பு அமைச்சர் அவர் என்ன முடிவு எடுத்து செய்யணும். இது ரெட் கிராஸ் ஆல இந்த சாமம் அவர் தான் செய்யக்கூடிய உதவி செய்வோம். நேற்று கூட மத்தியானம் 4:30 மட்டும் சாப்பாடு வேற இல்ல. ஆனா நாங்கள் பான் வண்டியை மறைச்சு இலவசமா கூட அவங்கள மறைச்சு தான் நாங்க வேண்டிய சாப்பாடு கொடுத்தோம். ஏற்றி கொண்டு விட்டா இதுக்கு குழந்தை 30-40 குழந்தை பிள்ளைகள் மட்டும் அதுவும் அது அவங்களால முடிஞ்சதாவே செஞ்சு அது ஒரு புண்ணியம். ஆனா சில பேர் இங்க இருந்தாங்க தங்கட காசை போட்டு கறியல் அதை தங்களா முடிஞ்ச அரசாங்கத்தால எந்த இதுவும் வரையில சாப்பாடுன்னு சொல்லி எந்த அரசாங்கம் செய்யல. அதே மாதிரி எங்களுக்கு கடத்தொழில் சங்கம் செய்ய வேண்டியது இது வரைக்கும் ஏன்னு சொல்லி ஒரு வாதையும் கேட்கணும். சனசபை நிலையம் இருக்குது, கடத்தொழில் சங்கம் இருக்கு, எல்லா சங்கத்திலையும் இருக்கு. எல்லா சங்கம் நினைச்சா செய்யலாம். இது வரைக்கும் இந்த சங்கமும் செய்யலாம்.
இது இவ்வளவு ஆளா நாங்க ஒதுங்கிருந்தோம். உண்மையில நீங்க வந்து பாக்கணும். இப்ப இருக்க பாக்க போன் நீங்க மேல இருக்கிறோம், தண்ணி இருக்கிறாங்களா காட்டுறோம். இவ விட்டுட்டு போட்டினோம், ஜிஎஸ் ஆக்கள் விட்டுட்டு போட்டணும். இந்த நிலத்துல கால் வச்சிருக்கிற குளிர் கலைக்கிற தெரியும். பிறகு எங்கட புலம்பெயர் தமிழாக்கள் 2 வெளிநாட்டுல இருந்து அவை 4 பேர் வந்து டக்குன்னு சொல்லி என்ன வேணும்னு சொல்லி குழந்தை பிள்ளைகளுக்கு ஓடிக்கலான பவுடரும் இந்த பிரஷ் சிக்னல் பவுடர் வந்து அவங்க தனியப்பட்டது இந்த பாய் வண்டி தந்துட்டு போனோம். ஆனா பாய் வண்டி இந்த குளிர் காத்துல கிளம்பட்டதான் தெரியும். சுத்தவரா இது தூவான காத்தாடிக்கும் ஜன்னல் நெட்டு தான் இது தெரியும். இதுல அறுக்கே இல்ல. ஆனா ஏதோ இங்க இருக்கிறோம். ஆனா நாங்கள் இளமாக்கள் தாங்கிக் கொள்ளலாம். குழந்தை பிள்ளைகளை முக்கியமா பார்க்க சொல்லலாம். அதைத்தான் சொல்றோம். இதுல எத்தனை குழந்தை பிள்ளைகள் இருக்குங்க? 30-40 குழந்தை பிள்ளைகள். இப்ப வந்து வீட்டுல சில பேர் வந்து வாகன வசதி இல்லாம சில பேர் நேற்று வரையில. இன்றைக்கு மழை வெடிச்சோம்னா சில பேர் வந்தது. இப்ப எங்க இருந்து எல்லாம் வந்துருக்கேன். கக்கோலம் புரிதநகர் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேர் கக்கோலம் புரிதநகர் கிளம்பி இருக்கணும். ஆனா உண்மையிலேயே எல்லா இடமும் தண்ணி தான். தண்ணி எல்லா இடமும் தண்ணி தான். எங்களுக்கு எல்லாருக்கும் இது செய்யத்தான் வேணும். இங்க தங்கி இருக்கிறார்களுக்கும் இதுவும் செய்யுங்க. ஏதாவது செய்யத்தான் வேணும். சாப்பாடு முக்கியமா இந்த மருந்து வசதி சாப்பாடு வசதியில கண்டிப்பா செய்யும். சங்கத்து மூலமா கொடுக்காங்க, நேரடியா வந்து நீங்க தான் இல்லாட்டி ஜிஎஸ் மூலமா செய்யும். கண்டிப்பா இப்ப அந்த சங்கம் இந்த சங்கத்திட்ட நாங்க செய்யறோம் கொடுக்க நேரடியா வந்து யாருன்னாலும் வந்து நேரடியா வந்து உதவி செய்யலாம். நேரடியா வந்து அங்க பின்னுக்கு தான் இருக்கிறாங்க. இல்ல பின்னுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பின் மாடியில சயின்ஸ் லேப் இருக்கு. அங்கதான் சேஃப்டி இல்லைன்னு அங்க அதுதான் உண்மையாவே மழை குளிருக்கு ஓரளவு இருக்கக்கூடிய. மற்ற ஏதாவது குழந்தை பிள்ளைலாம் நுழம்புல சரியான பாடு இதுல இருக்கிறது உண்மையிலே குழந்தை பிள்ளைகள் சரியான உள்ள போய் எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? இல்ல அவையில கேட்கணும் எடுக்கலாமா? சில பேர் இப்ப என்ன பிரச்சனை சில பேர் பிரச்சனை வந்து வீட்டுல களவு போகுது. அந்த பிரச்சனையால சில பேர் இங்க வரையில. ஆனா எல்லாத்தையும் பாதிப்பு களவு பிரச்சனையால வரையில அரவாக்கு குமப்பிள்ளைகள் இருக்கு. அந்த பிரச்சனையால வரையில வீட்டுக்குள்ள தண்ணி போய் களவு பிரச்சனையால வீட்டை விட்டு வரையில சில இடங்கள்ல களவு பிரச்சனை உண்மை. இப்ப களவு கூட போகும். அந்த பிரச்சனையால சில பேர் வரையில. மற்றது குமப்பிள்ளையில வச்சிருக்கிறாங்களும் அந்த இங்க வந்து உண்டா தங்கியலான சில சொந்தக்காரர்கிட்ட விட்டு இருக்கின்ற இவையில தங்குறது இப்ப பாய் வசதி தலைவணி வசதி பாய் மட்டும்தான் தந்துருக்கு. ஒரு பெட்ஷீட்டோ ஒரு அரசாங்கத்தால வந்து எந்த உதவியும் முட்டு வருத்தம் இருக்கு. வயசு போன ஆக்கள் இருக்கு, குழந்தை பிள்ளைகள் இருக்கு. எல்லாரும் அந்த வீட்டிலேயே தொழில் சாமான்கள் சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதால சில பேர் போய் தங்கி போட்டு இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தவியா எல்லா வீட்டிலும் தண்ணி வளர்த்துக்கு அதுல என்ன செய்யறது? தொழில் களவு போனா நாளையும் தருவினோம். அப்ப இதுக்கு ஒரு கொஞ்சம் குடும்பங்கள் வந்திருந்தது, வீட்டுல தங்கி இருந்தது இதைத்தானே நாங்க சொல்லலாம். எல்லா வீட்டையும் தண்ணி. ஆனா சில பேர் புதனவருக்கு இருக்க சில பேர் பள்ளிக்கூடத்திலே பதிஞ்சு விட்டு இங்கேயும் வந்து அப்படி வருது. அப்ப அப்படி உங்களோட சாப்பாடுகள் என்ன மாதிரி வந்தது? கீச்சர் வேண்டி கீச்சர் பக்கத்து விட்ட வேண்டி 1 கிலோ சீனியும் எல்லாருமே காசு சேர்த்து வேண்டி டீ குடிச்சாங்க. ஆனா உங்களுக்கு புறவெட்டான்னு சொன்னதே எங்களுக்கு அறிவிக்கல. என்னத்தை நான் இப்ப காலமே என்னமா? இப்போ நேற்று பானோட சரி காலமே என்ன சாப்பாடு அது யார் தந்தது? பிரைவேட்டா தான் தெரியும். நம்ம அரசாங்கத்தால இந்த உதவியும் கிடைக்கல. கொஞ்சம் மனசு பண்ணி 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு 22 மனசு பண்ணி தந்தது. மத்தியானம் புற வச்சாரோ சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணி தந்தது வந்தது வராது. அப்ப இந்த குழந்தை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கை குழந்தைகள் எல்லாம் இருக்குமா? சாப்பாடு
உங்களோட ஜிஎஸ் வந்து நீங்க வந்த அப்புறம் வந்து பார்க்க இல்லையோ அடிச்சு கொண்டு இருந்தவன் பார்த்து இல்லண்டு ஆறாறு இருக்கிறான் எத்தனை குடும்பம் இருக்கிறான் என்ன சாப்பிட்ட நீங்கள் ரெண்டெல்லாம் ஜிஎஸ் அடித்து கொண்டிருந்தவன் அது சரியோ இல்ல ஏன்னு சொன்னா ஐயா இது ஒரு அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த விஷயத்த வந்து பார்க்கணும் முதலாவது வந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னா அது சரி உண்மைதானோ அதுதானோ அது அவ 2 பேருக்கும் நீங்க முக்கியம் என்ன செய்யணும் அதை செய்யும் எத்தனை வயது போனதான் வீட்டு எல்லாம் இருக்குது கட்டுகளுக்கு மேலாலேயே படுத்து இருக்குது அதுல எல்லாம் வயது போன என்ன செய்யற அதுல எல்லாம் கொண்டு வரையிலுமோ உண்மையா கட்டு பெருமங்களுக்கு மகளே காலை இல்லாம இருக்கு அவனுக்கே ஒரு துணையா ஒரு ஆள் தான் இருக்குது அங்க வீட்டு வேணும் வேண்டாம் போயிட்டாங்க ஆனா தண்ணி வளர்க்கு கொண்டு வரையில என்ன செய்யறோம் தான் இங்க வந்துருக்கு புருஷனும் அவன் என்ன செய்யறது அதான் ஜீவச நாங்க குற்றம் சொல்லேன் இல்லையம்மா அவ என்ன செய்யறது அவ மேலதிகாரிகளுக்கு தான் தெரிவிக்க முடியும் உண்மைதானோ இவ்வளவு குழந்தைகள் அப்ப குளிருக்கு போர்வையில் அது ஒன்றுமே இருக்கே பாய் மட்டும்தான் உங்கள்ட்ட இருக்கு வேற ஒன்றுமே இல்லை கடையில போய் குடும்பத்துக்கு அது சரியோ நாங்க அதை இங்க வருத்தம் நாங்க நீட்டா பார்க்கணும் மழை காலம் உங்களோட இடத்துல அம்மா வெள்ளம் அந்த அளவுக்கு அம்மா சொன்ன மாதிரி இந்த மட்டத்துக்கு மேல வந்துட்டு அது 10 ரூபாய்க்கமா இவ்வளவு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமை இருந்தாலும் நீங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வேறு நாங்க போனாங்களா இப்ப போனாங்க போய் பார்த்தோம் இவ்வளோ மக்கள் கூட சமாளிக்கிறோம்னா இந்த கை குழந்தைகளோட அவையில் படுற பாடு வந்து 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அதுக்காக சின்ன பிள்ளைங்க நாங்க சாப்பிட்டு பால் மாதுகளை ஏன்னு சொல்லுவோம் 5 வயதுக்கு சும்மா பால் குடிக்கிற பிள்ளைக்கு குழந்தை பிள்ளைங்க நாங்க 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பால் மாவோ எங்களோ அந்த குழந்தைகளை வயது போன ஒரு 60 வயதுக்கு உட்பட்டார்கள் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு முக்கியமாக கூட நேரத்துக்கு சுள்ளி தாய்மார் அம்மா தான் கீழே அது சரி இல்ல உங்களுக்கு தானமா அது தெரியும் அதிகாரிகள் வந்தா உங்களுக்கு தான் யார் யாருக்கு என்ன மாதிரி தெரியும் அது சரி உங்களோட கிராமத்துல போய் முதல் பார்வையிடும் அதுக்கேற்ற மாதிரி அது இல்லையா எவ்வளவு குழந்தைகள் என்னக்கா குளிருக்கு ஆமாங்க இல்ல நாங்கள் இல்ல நான் நேற்று வந்து நான் இந்த ரோட்டால வந்து நேற்று போனாங்க சரியா போயில உள்ளுக்கு வரைய இல்லை நேற்று போனாங்க அப்போ வந்து ராணுவம் வந்து நின்றது அப்போ அதனால ராணுவம் நிற்கிறபடியே ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியும் கண்டிப்பா மக்களுக்கு உதவி செய்வாங்கன்ற இதுல தான் நாங்கள் உள்ளுக்கு வரையில போனாங்க ஆனா இப்ப உள்ளுக்கு வந்து அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பெரிய பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க அப்படி அவையெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டை போயிடும்
என்னதுக்கா அது? அடகா சாப்பாடுக்கா? சரி. ஓ கண்டிப்பா. இப்போ நீங்கள் உடனடியாக உங்களுக்கு கூட கிடைக்கணும் வேண்டாம், குளிருக்கான இதுகள் கண்டிப்பாக வேணும். என்ன பெட்ஷீட் அதுகள் கண்டிப்பாக வேணும். இப்போ நுழம்புகள் எல்லாம் பிறவழிக்கு இரவு வந்த உடனே இந்த நுழம்பு கடிக்க என்னண்டு நிற்காது. என்ன அந்தளவுக்கு நுழம்பு இருக்குமோ? வருமானத்துக்கு தண்ணியோடையா சாப்பிடுறா? அது சரி. உண்மைதானே. நாங்கள் உண்மையிலேயே மழை வந்த பிரச்சனையா வீட்டை வந்து சமைக்க இயலாது, வீட்டை வந்து பட்டினியால தான் நாங்கள் இங்கே வந்து அரசாங்கம் உதவி செய்யணும். இங்கே வந்தா இங்கே வந்து அதே நிலைமைன்னா நாங்களே பாதுகாப்பு இங்கே வருவோம், வீட்டை இருக்கலாம் தான். என்னண்டு இங்க நிக்கிறது? இப்ப இங்க நிக்கக்கூடிய வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமே. எங்களுக்கு உதவியல் அப்படி இருந்தேன்னு சொன்னா நாங்க இங்க நிக்கலாம். இல்லையாண்டி சாப்பாடும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன நீங்க இருக்கிறது? கண்டிப்பா பலாவு அனுப்பினான் வந்து பாக்கல ஓட்டி இதே இந்த முறை அந்த மக்களும் வந்து ஜிஎஸ் பற்றி கொஞ்சம் பெருமையா தான் தம்பி அவ கொஞ்சம் இதான் கலைக்கிறோம். வீடு கூட ஒவ்வொரு கூட வந்து பார்த்து அவதான் இருக்க வேண்டாம் இருக்கணும் விளம்பு விளம்புன்னு சொல்லி அவதான் கூட்டி கூட்டி வந்தோம். அது சரியா அவ்வளவு கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு வந்து உதவி செய்யறேன்டியா நீங்க சொல்றீங்க ஒரு சங்கத்து மூலம் வரதுல நேரடியா வந்து உங்களுக்கு நேரடியா வந்து எந்த ஒரு சங்கத்து மூலமா பெற வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்யணும்டா. தங்கி இருக்கிற இந்த இஞ்சியண்டு இல்ல தங்கி இருக்கிற இடங்கள் சில பேர் வீடுகள்ல தங்கி உங்களுக்கு சொன்ன கலவு பிரச்சனை அந்த கண்டிப்பா சொன்னவையோ இங்க ஒழுங்கான நேர்மையா நடத்தும் பண்ணி அப்ப வந்து நைட்டு போல வந்து இங்க படுக்கிறேன் படுக்காம விட்டு பிரியா நானும் ரிலேஷன் நான் பொறுப்பாண்டா என்ன செய்வேன் அத்தம்மா மச்சம்மாண்டா அப்படி எல்லாம் செய்வேன். அந்த இதுல நீங்க அதே சொல்றேன் சில அதான் பிரச்சனை. சில தங்கி இருக்கிறவங்களே சாமான் கொடுக்கட போது வாங்கன்னு சொல்லி சில சொந்த பந்தங்களையும் கூப்பிடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் போகும். உண்மையிலே நீங்க இரவு வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே கஷ்டப்பட்டவனா முதலாவது நீங்கள் இருந்தது 25 குடும்பம் நேற்று வெள்ளத்தாபாதி தங்கினது. வேற குடும்பம் இரவு தாங்க 25 இப்ப இருக்கிறதுல கட்கொலை தான் புனிதான குடும்பம் முடிஞ்சது இருங்கோன்னு சொல்லிட்டு போட்டியல் அங்க போ உங்களோட இடத்துல இருங்கோ அந்த இது ஒன்றும் செய்யல உங்களோட இதுக்கு நீங்க போட்டியல் நீங்களும் கூட ஜாலியா நீங்க காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த ஜனத்துல இதை பற்றி ஒரு முடிவும் கிடைக்கலையே. இப்ப மத்தியானம் என்ன சாப்பிட போக என்ன செய்யும் ஒன்றும் இல்லை. இப்ப இதுல என்ன செய்யறது? இதுதான் நடக்குது பாருங்க. இதுதான் நடக்குது இங்க. ஓகே. இப்போ அவதிப்படுற மக்கள் வந்து கட்கோல பள்ளிக்கத்திலேருந்து கதைச்ச வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லணும் விரும்புகிறேன். என்னென்னா அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்கா இருக்காது. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நிறைய சனம் வந்து
எங்களோட இயற்கை இனத்தால வந்து வாடி வதங்கி கொண்டிருக்குது. அதுக்கு உண்மையாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இந்த உதவி வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து செய்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அதிகாரி மூலமாக தான் கொண்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பாதிக்கப்பட்ட உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து தனிநபரோ இல்லாட்டி வந்து உங்களோட சங்கமோ இல்லாட்டி வந்து எந்த ஊர்லேயே வந்து நீங்கள் உதவி செய்கிறனாலும் வந்து நேரடியாக வந்து நீங்கள் உதவி செஞ்சு கொள்ள முடியும். உங்களோட அதிகாரிகளை கூட்டிக்கொண்டு வந்தான் அந்த உதவியை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நிறைய சனம் வந்து சரியாக கஷ்டப்படுது. சாப்பாடு இல்லை, மற்றது தங்குறதுக்கு நல்ல ஒரு பாய் தலையணி பெட்ஷீட்டு, இந்த குளிருக்கு பெட்ஷீட்டு, நுழம்புக்கு ஒரு நுழம்பு விலை எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து இந்த கிராமத்தில் வந்து தண்ணி வந்துட்டபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்து இருந்தது. ஆனால் இங்கேயுமே அதே பிரச்சனை, சாப்பாடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, தங்குறதுக்கு நல்ல ஒரு பாய் தலையணி, படுக்கிறதுக்கு பாய் தலையணி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே அதே சொன்னதுகள். என்று சொன்னால் நாங்கள் இங்கே நிற்கிறவங்க கூட பேசாமல் எங்கட வீட்டிலேயே நாங்கள் இருந்திருக்கலாம் அந்த குளிருக்கு என்று சொல்லினோம். சரியாக அவ்வளோ கஷ்டப்படினோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய கொண்டு இருந்ததுன்னா நேரடியாக வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்து கொள்ளலாம். ஓகே, ஒரு விடயம் வந்து கொடுப்பவனுக்கு வந்து எப்பவும் குறைவில்லை. நீங்கள் அள்ளி கொடுங்க, இறைவன் வந்து அள்ளி தருவான். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. தயவு செய்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யுங்க நேரடியாக. உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஊர்க்குருவி.